V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வாரம் திரைக்கு வந்திருக்க நரிவேட்டை திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நரிவேட்டை திரைப்படம் மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்று அந்த படத்தை மொழி மாற்றம் செஞ்சு தமிழ்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் உண்மையிலே ரொம்ப பிரமாதம் வந்திருக்கு. இந்த படத்தை அனுராஜ் மனோகர் இயக்கியிருக்காரு. ஷபீர் முகமது எடிட் பண்ணியிருக்காரு. சேக்ஸ் விஜய் இசையமைச்சிருக்காரு. கேமராமேனா விஜய் ஒர்க் பண்ணியிருக்காரு. டொவினோ தாமஸ், பிரியம் பதாகிருஷ்ணன், சுராஜ், சேரன் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படி பார்த்தீங்கன்னா, மலைவாழ் மக்கள் காட்டில் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இருப்பிடம் இல்லை. கடும் மழை, புயல், பனி இதுல இவங்களையும் இவங்க சந்ததியிலையும் காப்பாற்ற முடியாம அரசிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்காதனால அதை ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாங்க. இவங்க கோரிக்கையை அரசு ஏற்றதா, இவங்களுக்கு வீடு நிலம் கொடுத்ததா அப்படிங்கிறது ஒரு பக்கம். கதாநாயகன் ஒரு பையோட தலைமறைவாகிறாரு. அவரை போலீஸ் தேடுகிறது. அதுல படம் பிளாஸ் பார்க்க போகுது. அங்க இவர் ஒரு காதலியோட ரொம்ப ஜாலியா இருக்காரு. காதலியோட டார்ச்சர், வீட்டுல நெருக்கடி, காதலியோட அப்பா இவர் என்ன வேலை செய்யற சில அவமானங்களால இவர் நல்ல உயர்ந்த படிச்சுட்டு உயர்ந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு காத்திருக்கிறாரு. ஆனா சுற்றுப்புற சூழலும் இவருக்கு நெருக்கடி கொடுக்க கிடைச்ச வேலைக்கு போலான்னு கான்ஸ்டபிள் வேலைக்கு போறாரு. இவருக்கு உயர் பதவி கிடைச்சதா, கான்ஸ்டபிளே நீடிச்சாரா, மலைவாழ் மக்களுக்கு அரசு செவிசாய்ச்சு அவங்க கோரிக்கையை நிறைவேற்றியதா அப்படிங்கிறதா படத்தோட ஒன்லைன். மிக பிரமாதமான படமா ரொம்ப அருமையா வந்திருக்கு. சேரன் தமிழ் சினிமாவில் பெரிய இயக்குனர், நல்ல நடிகர்னு பேர் எடுத்தவர். இப்போ மலையாளத்திலையும் உள்ள அறிமுகமாயிருக்காரு. இந்த படம் அவருக்கு மலையாளத்தில் மிகப்பெரிய வரவேற்பை நிச்சயமா கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம். மலையாளத்தில் நிச்சயமா வருவாரு. அதனை தொடர்ந்து இந்த படம் தமிழ்ல மொழி மாற்றம் செஞ்சதுனால தமிழ்லையும் மீண்டும் ஒரு வளம் வருவார் அப்படின்னு ஒரு சினிமா பார்வையாளனா நான் நிச்சயமா நம்புறேன். கதாநாயகன் டொவினோ தாமஸ் இந்த படத்துல வர்கீஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் நிச்சயம் நடிச்சிருக்காரு. உண்மையில அந்த வர்கீஸ் கேரக்டருக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். எப்பவுமே அந்த மக்கள்கிட்ட ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி வச்சுன்னா அந்த பேர் மனசுல பதிஞ்சிடும். இப்ப சின்ன தம்பில நந்தினி அப்படிங்கிற கேரக்டர் மக்கள் மனசுல ஒரு பதிஞ்ச கேரக்டர். குணாவில் அபிராமிங்கிற வார்த்தையும் குணாங்கிற வார்த்தையும் மனசுல பதிஞ்சது. அதே மாதிரி தளபதியில சூர்யா அப்படிங்கிற வார்த்தை மக்கள் மனசுல பதிஞ்சது. அபூர்வ சொரல அப்புங்கிற வார்த்தைகள் மனசு மக்கள் பதிஞ்சது. அதே போல இந்த வர்கீஸ் கேரக்டர் லைஃப் லாங் இவருக்கு நின்று பேசக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் ஒரு வாக்கியமாகவும் நிச்சயமா அமையும். அவருமே 2018 சிறந்த விருது பெற்றவர். அதுபோக மலையாளத்துல நல்ல ஒரு உச்சத்துல இருக்கவர். அவருக்கு 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இணையதளத்துல அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட்டு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஒரு நல்ல நடிகரை இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதா ஒரு விஷயம். ரொம்ப அழகான படமா வந்திருக்கு. அவருக்கு வர்ற காதலியா ரொம்ப அருமையா ரொம்ப பொருத்தமா வந்திருக்காங்க. ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. இந்த படத்துல அந்த மலைவாழ் மக்களுக்காக ஒரு நடக்கிற காட்சிகள், சண்டை காட்சிகள், அதாவது போராட்டம், போலீஸுக்கும் மக்களுக்கும் நடக்கிற ஒரு சண்டை காட்சியை நம்ம பழைய மகாபாரதம் ராமாயணத்துல பார்த்த மாதிரி அந்த போர்க்காட்சி மாதிரி காட்சிப்படுத்தினது உண்மையில ரொம்ப 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 நல்லா இருக்கு. அதெல்லாம் எளிதா நம்ம கடந்து போக முடியல. ரொம்ப நம்ம பார்த்து ரொம்ப பிரமிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு செயற்கைக்கும் இயற்கைக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். நம்ம இயற்கை என்னைக்குமே லைஃப் லாங் நல்ல நின்று பேசக்கூடியது. செயற்கை என்னதான் இருந்தாலும் அது செயற்கை தெரிஞ்சிடும். ஆனா இந்த படத்தோட அந்த இறுதி காட்சி ரொம்ப 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 பிரமாதமா வந்திருக்கு. இப்படி ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு மெனக்கட்டா அப்படிங்கிறத ஒரு சினிமா ரசிகனா நான் யூகிச்சு பார்க்க முடியுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. மிகப்பெரிய வெற்றி தமிழ்ல இந்த படம் நிச்சயம் அடையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சேரன் ஒரு அரசு அதிகாரியா வந்தா கூட அவருக்கு அரசு சொல்ற விஷயங்களை மட்டும்தான் அவர் செய்யணும். ஏன்னா ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தா கூட மேலிடத்துல அவருக்கு என்ன உத்தரவுதோ அதை தான் செஞ்சாகணும். இந்த படத்துல காவல்துறை எவ்வளவு இருந்தாலும் மலைவாழ் மக்கள் அடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மனசுல ஐயோ நம்ம அப்பாவிகள் அடிக்கிறோம் அப்படிங்கிறத குற்ற உணர்வு இருக்கத்தான் செய்ய மாட்டோம். அதையும் மீறி அரசு சொன்னா அதை கேட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல அந்த போலீஸ்காரங்க நடந்துக்கிறத போலீஸ்காரங்க மனநிலை இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயம் காட்டுறாங்க. அதே நேரத்துல அதை தாண்டி மக்களுக்கான ஒரு பெரிய எஜமான் அப்படிங்கிறது கோர்ட், நீதிமன்றம்னு இருக்கு. அது நீதிமன்றத்துக்கு முன்னாடி எந்த கும்பனும் யாரும் எந்த விதமும் செல்லாத அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த படத்துல சொன்ன விஷயங்கள் அதாவது அந்த இறுதிக்கட்ட காட்சியில அவங்க காட்சிப்படுத்தின விதம் எல்லாத்துக்கும் மேல நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு. அங்க அரசாங்க பந்தத்திலே அதிகாரியா இருந்தாலும் என்னாலும் அங்க கை கட்டித்தான் நிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இவங்க காட்சிப்படுத்தின விதம் உண்மையில நம்ம கைதட்டி ரசிக்கணும். இப்படி ஒரு காட்சி எடுத்ததுக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு சல்யூட் அடிச்சுதாகணும்.
நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு மிக வெற்றி படமா அமையும். தமிழ்ல ஒரு நற்பெயரை கொடுத்து அந்த வர்கீஸ் கேரக்டரான கதாநாயகன் தமிழ்லயும் வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னா ஒரு லட்சணமான முகம். அந்த கதாநாயகம் அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு நடிகர்கள் பேர் வந்து மிக பொருத்தமா ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அந்த வர்கீஸோட அம்மா வர்றவங்களுமே பார்த்தீங்கன்னா காட்சி அவங்களோட சொல்லாடல் வந்து ரொம்ப அழகா அதை வந்து ஒரு மலையாள படத்தை மொழிமாற்றம் செஞ்சா கூட ஏறக்குறைய ஒரு 90% தமிழ் படம் மாதிரியே ரொம்ப நேர்த்தியா வந்திருக்கு. நிச்சயம் அந்த படம் வெற்றி படமா அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்திருங்க.